குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங் ஃபுட்டு. இன்னைக்கு கோலம் போட்டுடலாமா? மழை விட்டுருச்சுல்ல, இப்போ பேஞ்சிருக்கு. நீ டக்குன்னு வந்தீங்கன்னா போட்டுடலாம். டக்குன்னு சின்னதாக போட்டேன். நேரத்தை மனசு கேட்கல. சரி, இதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். அதுக்குள்ளே மழை வந்தாலும் வந்துடும். இதோ 5 நிமிஷம் கிச்சன் விளக்க மாட்டே ஏற்றுறாங்க. வெரி குட். இதோ ஓடி போயிடலாம். இது இருக்கு. இந்த சமையல் கட்டில் வந்து அந்த மாதிரி விளக்கு ஏற்றுனா அன்னபூரணி எப்பவுமே குடியிருப்பாள். அதுக்காக மழை செம்மையாக பெஞ்சிருக்கு போல. சோபி வீட்டுக்கு போயிட்டாலா? போயிட்டான். வீட்டு தான் போனேன். போயிட்டான். இது என்ன கோலம்? இது விளக்கு போடுறேன். விளக்கு கோலமா? இன்னைக்கு என்ன கோலம் போட போகிற? பெருசு வந்து மழை எடுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாகவே போட்டலாமான்னு யோசிக்கிறேன். ஓகே. படப்படன்னு மழை வரக்கூடாது. வந்துச்சுன்னா கோலம் போயிடும். லேசாக தூரல்னா கூட தப்பிச்சிடும். இன்னைக்கு போட்டு கோலம் போட்டால் தான் நிம்மதி. அது மனசு தூக்கம் வர மாட்டேது. இல்லைன்னா ஐயோ போடலையே, மழை வந்து கெடுத்துச்சேன்னு ஒரு அந்த எண்ணம் வருது. இது என்ன கோலம்? கோலம் பேர்லாம் தெரியாது. டிசைன் கைக்கு என்ன வருதோ அதுதான் வண்ணம். கை வண்ணம். ஏழு புள்ளி கோலமா? 3 தானே வச்சுருக்கேன். 7 புள்ளி வச்சுக்க. சார் இப்படி கணக்கு பண்ணுறியா? என்னடா நீ? என்ன மாவு யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து அப்பா திருவண்ணாமலையிலேருந்து தீபத்துக்கு போகும்போது ஒரு மூட்டை கோலமாகவும் ஒரு 24 இருக்குமா ஒரு பேக்கில். 24 கலர். 10 ரூபாய்னான்னு தெரியல ஒரு கலரு. அது வந்து 24 கலர் வாங்கி வந்துடுவார். அது வந்து எனக்கு சரியாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. இது போன வருஷம் வாங்கின மாவு மூட்டை, இந்த வருஷம் வாங்கின மூட்டை பிரிக்கலை. ஏன்னா இந்த மார்கழி மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக போடுவோம். மற்ற நேரத்தில் இந்த அளவு, இதை விட கொஞ்சம் பெருசாக அப்படி தான் போடுவோம். மற்ற நாள் எல்லாமே வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நல்லா பெருசாக போடுவேன். அதனால் கோலமாவு அப்படி இருக்குது. கலர் கோலமாவும் போன வருஷம் வாங்கினது தான் போட்டுட்ருக்கேன். இந்த வருஷம் வாங்கின மாவு இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஏரியாவில் வேறு வண்டி வருவாங்க, ரொம்ப பழக்கமானவங்க. வாங்கலைன்னா அவங்க வந்தாலே அவங்கக்கிட்ட ஒரு 100, 150, 200 அப்படின்னு வாங்கிடுவேன். அதனால் கலர் கோலமாவு எப்பவுமே இருக்கும். வெள்ளிக்கிழமை போடுவேன், செவ்வாய்க்கிழமை கலர் போடுவேன். எப்போ தோணுதோ அப்போ போடுவேன். அது பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த இந்த மாதிரி எழுந்து கோலம் போடுறதால கலர் போடுறது பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நம்மளோட திறமை அது போட்டுப்போம் அழகா அப்படின்னு. அதே நானே பார்த்து ரசிச்சுப்பேன். நல்லா போட்டிருக்கோம்ல, கண் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிப்போம். இந்த மாதிரி கையில் என்ன தோணுதோ அது ஞாபகம் வர்றது கோலம். மெயின் கோலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ குட்டி கோலம். இதெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்டா. பெயிண்டில் போட்டு வச்சுற வாய்ப்பு. பெயிண்டில் போட்டு வைக்கிறது அது என்ன சொல்கிறது, தினம் அது மேலே போட்டால் அது ஒரு நல்லாவே இருக்காது. தினம் இந்த மாதிரி மாவில் போடுறது ஒரு சந்தோஷம். மார்கழி மட்டும்தான் இந்த மாதிரி 4லேருந்து 6க்குள்ளே. மற்ற நேரத்தில் 5 மணி 5:30 அப்படி தான் எழுந்துப்பேன். மார்கழி இந்த பனியில் காலையில் எழுந்துக்கிறது. அதனால தான் சபரிமலைக்கு போகிறாங்க இந்த மாதம். காலையில் குளித்து நல்ல சந்தனம் பட்டெல்லாம் அடிச்சுட்டு சபரிமலைக்கு போயிட்டு வர்றது. இந்த மழைன்னு கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாம் காலையில் போய் பாருங்கள், கோயிலில் செம்மையாக குளிச்சுருப்பாங்க. இப்போ நட மூடி இருக்கிறதா இன்றைக்கி கிடையாது. வேறு எந்த கோயில், விநாயகர் கோயில் போவாங்க.
இது எத்தனை புள்ளி கோலம்? எது இது இது புள்ளிலாம் கிடையாது, ரங்கோலின்னு சொல்லுவாங்க. நம்மளே தானே அப்படியே மனசில் வந்து போடுறது. லெவல் பார்க்குறேன் கரெக்டாக இருக்கேன்னு. ஏன்னா கொஞ்சம் சரின்னு இழுத்தேன், ரவுண்டு கரெக்டாக வந்துருக்கான்னு பார்த்து இது நம்ம மனசில் வர்றது. எனக்கு ஏன் திடீர்னு இப்படி ரவுண்டாக போனோன்னு வந்தது? மழை பெய்யுதுல்ல, இப்போ சட்டுன்னு வேகமாக மழை வந்துச்சுன்னா கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அழகாக கலர் கொடுத்துட்டோம்னா நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த கோலம் போடுறதுல ஒரு திருப்தி வருதுல்ல. வரட்டும் வருதா? ஸ்னேக் வரைஞ்சிட்ருக்க, பாம்பு வரைஞ்சிருக்க. பாம்பு மாதிரியா இருக்கு. பார்டர் சிம்பிளி பார்டர். அவசரமாகவும் போடணும், பெருசாகவும் போடணுன்னா இது போட்டுற வேண்டியது. எப்படி குட்டியாக போட போகிறேன். இன்றைக்கி தான் பெருசாக போட்டுருக்கேன். அப்படியா? எனக்கு சின்னது தான் தோணுது. எங்கேயும் கலரா கொஞ்சமாக தானே இது, சும்மா சிம்பிளாக போட்டு. கலர் வாரிட்டியா? இது ரொம்ப ஈரமாக இருக்குது, இன்றைக்கி பனியில் ஆறல. சும்மா அப்படியே கிளிப்பு போட்டு வந்துருக்கு. 5:40. 5:40 ஆயிடுச்சா? 6 மணிக்கு தான் நான் முடிச்சுட்டேன். மழை கொஞ்சம் அந்த தூரல் போட்டுனே இருப்பேன். சரி, மழை விட்டதில்லை, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நடுவில் பூ வைக்கிறேன். கோலத்தில் பூ வைக்கிறது மார்கழின்னு ஒரு அழகு. இப்போ இது எடுத்து வரேன். பூசணி பூ அழகாக பூத்துருக்குல்ல. சென்டருக்கு வச்சுருக்கேன். ஏதோ ஒரு முடிவுக்குவா. ஒன்றும் பகவானே நன்றிப்பா. எதுக்குப்பா? மழை இல்லாமல் இருக்கிறதுக்குப்பா நன்றி தீபம். அப்பா மழை இல்லைன்னா என்ன ஆகுறது? அப்புறம் போயிட்டோம். எனக்கு காலையில் கோலம் போடணும், அதுக்காக. அப்புறம் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாம் எப்படி போவாங்க? ஆஃபீஸ் போகிறவங்களாம் எப்படி போவாங்க? எப்படி போவாங்கன்னா மழைக்கா இப்போல்லாம் எவ்வளோ ரெயின் கோட் வந்துருச்சு, எப்படி போகிறாங்க ஜம்முன்னு. முன்ன மாதிரி இருக்குது, செம்மையான ரெயின் கோட்லாம் வந்துருச்சு. அழகாக போட்டு நனையாமல் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, குட்டிங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக போகிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி காலையில் முடிஞ்சுதா? முடிஞ்சுது, சந்தோஷமாக முடிஞ்சுது. இன்றைக்கி வேறு என்ன பிளான்? இன்றைக்கி கோயில் நடையில் கிடையாது, விநாயகர் கோயில் மட்டும்தான். விநாயகர் கோயில் இப்போல்லாம் மழைக்கு லேட்டாக தான் திறக்கிறாங்க, அதனால் லேட்டாக தான் போவேன். அதுக்குள்ளே காப்பி போடணும். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், ஒரு வேலையும் இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்யணும். எப்போ சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ செய்கிறேன். ஓகே ஓகே.